ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இனிப்பு பணியாரம் செய்யலாம் அப்படின்ட்டு டுடே சமையல் அந்த சேனல் பார்த்துட்டு நானும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அவங்க என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 3/4 கப்பு பால், அதில் 1/4 கப்பு சுகரு, ஒரு எக்கு இல்லாட்டினா பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவை ஆட் பண்ணிட்டாங்க. அந்த வாசனைக்காக ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கிட்டாங்க. தோசை பதத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கோதுமை மாவுக்கு பதிலாக சத்து மாவு எடுத்துட்டேன். ஏன்னா சத்து மாவு குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக இதில் செஞ்சு பார்க்கலாம். நிறைய பேர் சத்து மாவுலேயும் நிறைய பேர் செய்கிறாங்களே, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் அவங்க 3/4 கப்பு பால் எடுத்தாங்க. நான் 1 டம்ளர் பால் எடுத்துட்டேன். அது ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். அவங்க சுகர் ஆட் பண்ணாங்க. நான் அதுக்கு பதிலாக கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். சத்து மாவு 1/2 கப்பு 1/2 டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். கரும்பு சர்க்கரை 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தோசை மாவு பதத்துக்கு வேணும்னு சொன்னாங்க. நான் எக்கு போடலை, அதுக்கு பதிலாக இத்தினோண்டு ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பொடி இல்லாதனால ஏலக்காய் இடித்து போட்டுக்கிட்டேன். நல்லா கலக்கிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். புதுசாக ட்ரை பண்ணுவாங்க நிறையா பேர். சில பேருக்கு நல்லா வரும், சில பேருக்கு சொதப்பலாக போயிடும். நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐசா சாப்பிட்டியா? சரிடா, நீ ஒரு கரண்டியில் ஒரு பணியாரம் கூட போடல. ஏன்டி எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் பண்ணுற? இது எல்லாம் எடுத்து போடணும் நீ. சரிடா, அது வேறு எல்லாம் கரியுது. இதை நீ போடணும் வீடியோவில். காரம் சொதப்பிருச்சுங்க, சரியான சொதப்பல், ப்ளூப்பர் ஆயிடுச்சு.